காஸ்பல் நியூ டெக் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு புது காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, டீசல் புல்லட்டுக்கு வந்து செல்ஃப் மோட்ரு ஃபிட் பண்ணுறது சம்மந்தப்பட்டது. அது எங்கிட்டத்தில் ஒரு பழைய வண்டி நல்ல ஸ்டார்ட் பண்ணி ஓடுற வண்டி இருந்துச்சு, நல்ல மைலேஜ் கொடுத்துச்சு. அதை வந்து செல்ஃப் ஸ்டார்டர் வச்சு அதை ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ நம்ம தமிழில் தேடினதப்போ நிறைய விஷயங்கள் வீடியோ இல்லை. அதை வந்து மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் யாராவது செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட தேடி போய் கொடுத்தா தான் அவங்க ஒரு 40,000 அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்கிறாங்க. 35-40,000 ரூபா இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, மற்றபடி ஜாமான்லாம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் விவரமான யூடியூப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் இது மாதிரி இடங்களில் வீடியோ கிடையாது. ஆகவே நம்ம ஃபுல் டீட்டெயிலோடு அந்த வீடியோவை போடுவோம். டீசல் புல்லட் வச்சுருக்கவங்க யாராவது நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட்ரு வைக்கணும்னு விரும்பினவங்களுக்கு இது பயன்படட்டுமேங்கிற நல்ல நோக்கத்தில் இதனுடைய முழு விவரத்தை நம்ம போடுறோம். இப்போ வந்து என்ன செய்கிறோம், இன்ஜினை வந்து நம்ம கழட்டிக்கிறோம். முதல்ல இன்ஜினை கழட்டும்போது மேலே உள்ள கவரை கழட்டுறோம். அதை கழட்டுறதுக்கு முன்னாடி கிக்கரு, கியர் போடுற அந்த ராடை கழட்டிட்டு தான் அந்த மூடியை கழட்டுறோம். அந்த கவரை கழட்டிட்டு, அது படத்தில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க தெரியும். எப்போவுமே இந்த ஃப்ளை வீல், இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ளை வீலை கழட்டும் போது ஆன்டி கிளாக் வைஸை கழட்டணும். அதாவது நம்ம டைட் பண்ணோம்னா கழடும் வழக்கம் போல், நம்ம லூஸ் பண்ணோம்னா டைட்டாகும். எப்போவுமே அந்த மனசில் வச்சுக்கணும். இந்த ஃப்ளை வீலை கழட்டும்போது அப்படி தான் கழட்டணும். 23-24 அந்த பவுல் நினைக்கிறேன், அதை போட்டு நம்ம கழட்டி லேசாக தட்டி அதை எடுத்து வரணும். இந்த ஃப்ளை வீலுக்கு நடுவில் இருக்கிறது பாருங்கள், காயில் மேக்னெட்டு, இது வந்து காயில். இப்போ இந்த காயிலை வந்து அலங்கி போட்டு டைட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஆகவே ஸ்பீட் பண்ணியிருக்கோம், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 12-13 போல்ட் போட்டிருக்கோம். இது வந்து இந்த காயில், இதில் கரண்ட்டு உற்பத்தி ஆகி இந்த கரண்ட்டு 2 வயர் வழியாக போகும். அது வந்து ஆர்ஆர் யூனிட்டுன்னு சொல்லுவோம். அபேக்கு இருக்கிற பஜாஜ் அந்த அபே இருக்குல்ல 3 வீலர், அதனுடைய அந்த ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ஆர் யூனிட்லேருந்து அந்த இதிலேருந்து போகிற 2 வயரை அதில் கொடுத்து, அதிலேருந்து 2 வயர் இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் தான் எங்கே கொடுப்போம், பேட்ரி கொடுப்போம். சரி, அதை அப்புறம் பார்த்துக்குவோம், வயரிங் பார்க்கையில் அதை விவரமாக பார்த்துக்கலாம். இப்போ அந்த மேலே உள்ள இந்த போல்ட் அப்புறம் நம்ம மிஷின் வச்சுருக்கோம், அதை வந்து கழட்டிக்கிறோம். இது 10-11 இந்த மாதிரி நீங்கள் டியூப்பு கூட போட்டு கழட்டிக்கலாம். இந்த காயிலுக்கு வந்து இது கொடுத்துருப்போம், இதை நம்ம அப்புறம் தான் கழட்டுவோம். மேலே உள்ள இப்போ மூடியை கழட்டிட்டுருக்கோம், பின்னாடி இருக்குங்களா அந்த கவரு, அதை கவரை கழட்டிட்டு அதுக்கு பிறகு இப்போ ஓகே அந்த கேஸ் இருக்கு பாருங்கள், மேலே அதுக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த கேஸை ஒரு 4 போல்ட் போட்டிருக்கோம், அதை கழட்டிக்குவோம். சும்மா பவுல் வச்சோம், சிலது கழட்ட முடியாமல், மிஷினுக்கு கழட்ட முடியாமல் இருக்கும், அதை வந்து பவுல் வச்சு கழட்டிக்கிறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது இல்லையா, அதனால் அதை வீடியோ ஸ்பீடாக ஓடுது. ஓகே, சில நட்டுகள் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால கொஞ்சம் லேசாக தட்டி கழட்டிக்கிறோம். பாஸ் கொடுத்துட்டேன், புரியுதா? இப்போ ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு இது என்னென்னா, இப்போ இது இன்ஜின். இப்போ இன்ஜினுக்குள்ளே கையின்னு சொல்கிறோம், இது கிராங்க் சாஃப்ட்டு, உள்ளே இருக்கிற பிஸ்டன். புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சுக்கிறக்காக, இப்போ இந்த உள்ளே இருக்கிற அந்த பிஸ்டன் இயங்கிக்கிட்டு இருக்கோம், இயங்கும், இதான் அந்த கையின்னு சொல்லுவோம், கிராங்க் சாஃப்ட். இது இப்போ இது வந்து காயில், இது காயில். இப்போ முக்கியமான விஷயம் வந்து இது இன்ஜினு, அந்த பகுதியில் இருக்கிறது கிளச்சு. எங்களுக்கு கிளச் இருக்குது, அதில் சின்ன செயின், 2 செயின் ஓடுதா, கிளச் பிளேட்ஸு, அது அந்த இதிலேருந்து இந்த கிராங்க் சாஃப்ட் அங்கே போகுது. அப்புறம் இது கியர் பாக்ஸு, கியர் செலக்ட் பண்ணுறோம், கியர் பாக்ஸ், இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ இந்த கிராங்க் சாஃப்ட் சுற்றும் போது இருக்கிற இந்த காயில் இங்கே, இது மேக்னெட்டு. ஓகே, இந்த மேக்னெட் நடுவில் இதுக்கு சுற்றும் போது ஃபேனில் எல்லாம் அப்படி இயங்குறதா, இது மாதிரி இந்த கரண்ட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகி இந்த 2 வயர் வழியாக கரண்ட் வருது. இந்த கரண்ட் வருது, இதை வந்து நம்ம இப்போதைக்கு ரிலேயில் வச்சு நம்ம ஹெட்லைட் ஏரியா வச்சுக்கிறோம், தேவைப்படுற இடத்துல கண்ட்ரோல் பண்ணி. இதே இது என்ன செய்வோம்னா, இந்த கரண்ட்டை கொண்டு போய் ரெக்டிஃபையர் அதில் கொடுப்போம், ஆர்ஆர் யூனிட்டில் கொடுத்து, அதிலேருந்து எடுத்து கொண்டு போய் பேட்டரியில் கொடுப்போம், ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுப்போம். இப்போ இயக்கம் என்ன எப்படின்னா, அந்த பேட்டரியிலேருந்து உள்ள கரண்ட்டை வந்து செல்ஃப் மோட்டர் செய்ய போகிறோம்ல, செல்ஃப் மோட்டர் இங்கே வரும், இதுக்கு கீழே வரும்,
அது இங்கே இந்த புள்ளியை இப்படி சுற்றி ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஸ்டார்ட் பண்ண வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்த கரண்ட்டு ரெக்டிஃபையருக்கு போய் பேட்டரிக்கு போய் சுவிட்ச் போர்டுக்கு போகும். அப்புறம் நம்ம தேவையான லைட் சிஸ்டத்துக்குலாம் போகும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ நம்ம இதை கழட்டுவோம். ஓகே, இந்த ஒரு கலரில் லூஸ் இருந்துச்சுன்னா மிஸ்டேக் கொடுக்கணும். இனிமேலாம் இந்த பைப் இதை கலக்கலாம் இல்லைங்க. இப்போ அலங்கி வச்சு அந்த காயில் இருக்கு பாருங்க, அதில் 4 கொடுத்துருக்கோம். 4 கொடுத்துருக்கையில் அலங்கி வச்சு நம்ம அந்த காயிலை 4 ஸ்க்ரூ அலங்கி ஸ்க்ரூவை கழட்டிட்டோம்னா இந்த காயிலை பத்திரமா எடுத்துடலாம். அதிலிருந்து ஒரு 2 ஒயர் வந்து போகும். அந்த 2 ஒயர் வந்து நம்ம ஆர்ஆர் யூனிட்டில் கொடுக்கும்போது எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதில் ஆர்ஆர் யூனிட்டு நம்ம நீங்கள் ஒயரிங்கை பார்த்தா தான் அது புரியும். நாங்கள் புதுசாக மெக்கானிக்கு சொல்லலை, புதுசாக வண்டி வச்சுருக்கிறவங்க இதை பற்றி விவரம் தெரியாதவங்களுக்காக தான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆர்ஆர் யூனிட்டு அல்லது ரெக்டிஃபயர் அல்லது ரெகுலேட்டர் இப்படி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது 2க்குள்ளே இந்த 2 ஒயரை கொடுத்து அதிலேருந்து 2 ஒயர் வரும் ஆர்ஆர் யூனிட்டில். அதிலேருந்து இருக்கிற 2 ஒயரை எடுத்து கொண்டு போய் தான் நம்ம பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் நம்ம கொடுப்போம். அப்போ சார்ஜ் ஏறும். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை வந்து இந்த காயிலை பத்திரமா கழட்டிக்கிறோம். அது எதுவும் மெதுவாக அதை எந்தாவது ஒரு ஒயரு அதாவது கட் ஆயிராமல் ரொம்ப சேஃபாக இந்த அலங்கியை கொடுத்து பவுலை கொடுத்து இப்போ நம்ம வந்து மெதுவாக கழட்டுறோம். வீடியோ ஸ்பீடாக ஓடுறதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டாம். பொறுமையாக நம்ம கழட்டி இந்த காயில் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, பின்னாடி உள்ள பிளேட்டு, அந்த பிளேட்டு ப்ளஸ் அந்த காயில், அந்த கரண்ட்டு பற்றி யாரும் நீங்கள் பார்க்குற அந்த காயில் உருகுனாவே வந்துடும். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உருகுனாவே வந்துடும். அதை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் முக்கியமானது வந்து நீங்கள் அந்த டீசல் புல்லட்டினுடைய சைலன்சர் வந்து எப்போதுமே எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே அது வெளியே இன்ஜின்லேருந்து வெளியே வந்து நேர இறங்கி கீழே போகும். இப்போ நம்ம அந்த நேர இறங்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம வந்து செல்ஃப் மோட்டரை உள்ளே பொருத்த வேண்டிய இடம் அதுதான். இப்போ பாருங்கள், இந்த கலெக்டர் வந்து சைலன்சரை எப்படியா இருந்தாலும் கலட்டி ஆல்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் தங்கள் இஷ்டத்துக்கு அதை பின்பக்கம் கொண்டு வருவாங்க, அந்த இன்ஜினுக்கு பின்பக்கம் சார் சைடில் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து அப்படியே அதை வந்து மேல் பக்கமாக சைலன்சருக்குன்னே ஒரு வீடியோ அதில் போட்டிருக்கோம். மக்கள் பயன்படட்டும், இதை செய்ய விரும்புகிறவங்க செய்யட்டுங்கிறதுக்காக இந்த சைலன்சரை நம்ம பொருத்தி, அதுக்காக இப்போ ஏற்கனவே பழைய வண்டியில் 2 டூல்ஸ் பாக்ஸுன்னு இருக்கும், அதுக்குள்ளே பேட்ரி வைப்போம். நம்ம அப்படி வைக்கலை. ஸோ ஒரு சின்ன பெட்டி ஒன்று செஞ்சுருக்கோம். அதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு கனமான தகடு எடுத்து ஒரு சின்ன பெட்டி, அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சைலன்சரை கழட்டி எடுத்துட்டோம். இப்படி தான் இருக்கும், ஏன்னா அந்த சைலன்சர் நேராக வந்து கீழே இறங்கும். இப்போ பாருங்கள், இன்ஜின் பெட் இதுதான் இந்த இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் பிடிச்சிருக்கு. ஸோ அது இன்ஜின் வைப்ரேஷனை தாங்குகிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு இன்ஜின் பெட்டு அந்த இடத்துல கம்பெனிக்காரன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் பெட்டை வந்து நம்ம கழட்டி எடுக்கணும். அதை தான் இப்போ கழட்டிகிட்ருக்கோம். இந்த இன்ஜின் பெட்டை கழட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக உள்ளே எல்லாம் நீட்டிகிட்ருக்கும் போல்டு, அதெல்லாம் கொஞ்சம் கழட்டி கொஞ்சம் உள்ளே தள்ளி விடணும். ஏன்னா இந்த கேப்பில் தான் நம்ம செல்ஃப் மோட்டரை உள்ளே சொருகுவோம். செல்ஃப் மோட்டரை அந்த பிளேட்டு பிடிச்சிக்கணும். அப்போ அந்த செல்ஃப் மோட்டரை சொருகும் போது எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துச்சு, ஈஸியாக போகலை. அப்போ லேசாக ராவி விட வேண்டியிருந்துச்சு, லேசாக ஆங்கிள் கிரைண்டரை வச்சு அறுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுனால இந்த பாருங்க, இந்த போல்ட்டெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ள வேண்டியச்சு. அங்கிட்டு தள்ளி அல்லது கொஞ்சம் அறுத்து அதை கொஞ்சம் உள்ளே தள்ள, அங்கிட்டு லூஸ் பண்ணி உள்ளே தள்ளி பின்பக்கம்
இப்படியெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். நிறைய லேசான இடங்களில் இடிச்சிச்சு. அதையெல்லாம் லேசாக ஆங்கிள் கிரைண்ட் வச்சு ராய் விட்டோம். இப்போ அந்த ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த இன்ஜின் பெட்டினுடைய அந்த பிளேட் நல்ல கனமாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டீலில் சில்வரில் இருக்கும், நல்லா வெயிட்டாக கனமாக. ஏன்னா இது ரெண்டையும் தாங்கி பிடிக்கிறது அதுதான். அதை வந்து லூஸ் பண்ணி இப்போ கலட்டுறோம். ஓகே, இப்போ இவ்வளோ கனமானது பாருங்கள், எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதுதான் வைப்ரேஷன் ஆகாமல் இன்ஜினையும் இதையும் அந்த கியர் பாக்ஸு டோட்டலாக வண்டியை பிடிச்சிக்கிறது. ஸோ இதை நம்ம வந்து அறுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அபேக்குள்ள பிளேட்டு. அபே ஆட்டோவினுடைய ஸ்டார்டர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டும் 1000 ரூபா வரும். இப்போ இந்த பிளேட்டை பொறுத்தனோம்னா அபேயினுடைய செல்ஃப் மோட்ரு தான் வைக்கணும். அபேயினுடைய செல்ஃப் மோட்ரு வைக்கணும். அது ஒரு 2500 வரும்னு நினைக்கிறேன். இந்த பிளேட் ஒரு 1000 ரூபா வரும். இப்போ நம்ம இதை வாங்கிட்டு வந்தனால உங்களுக்கு பொருத்தி காட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து பழைய கடையில் ஒரு 1000 சில்லற ரூபாய்க்கு வாங்கினோம். அந்த மோட்ரு வந்து இதுக்கு, அதாவது மோட்ரு கெட்டு போச்சு. ஆகவே இந்த பிளேட்டை நம்ம வச்சிட்டோம். ஸோ இப்போ இது நம்ம வண்டியில் ஏற்கனவே இருந்த பழைய நம்ம கலட்டுன அந்த ஃப்ளை வீல். இந்த ஃப்ளை வீலை தூக்கி வச்சு பார்க்கணும். எதுக்குன்னா அந்த மோட்ரு வெளியே வரும்போது அது எப்படி எந்த இடத்துல அந்த பல்லை பொருத்தணுங்கிறதுக்காக சும்மா வச்சு பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறதுக்காக, இது எப்படி ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையலுக்காக காட்டுறோம். ஆனால் நம்ம இதுதான் அந்த இது நம்ம வைக்க போகிற மோட்ரு வந்து மாருதி 800க்கு உள்ள மோட்ரு. மாருதி 800னுடைய செல்ஃப் மோட்ரு, அதாவது கருடா ஆட்டோவுக்குள்ள செல்ஃப் ஸ்டார்டர் பிளேட்டு. அது மாதிரி மாருதி 800னுடைய ஃப்ளைவீல் ரிங்கு. இது 3 தான் ஒரு செட்டுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ நம்ம வண்டியில் வச்சது அதுதான். எதாவது ஒன்று தான் செட் ஆகும். ஒன்று அபேயினுடைய பிளேட்டு, அபேயினுடைய மோட்ரு அது வைக்கணும். அப்படி இல்லைன்னா 800 செல்ஃப் மோட்ரு, 800க்குள்ள ஃப்ளைவீல் ரிங்கு, அந்த கருடா ஆட்டோனுடைய அந்த ஸ்டார்டர் பிளேட்டு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். ஓகே, இப்போ இந்த சும்மா அந்த வாங்கின பொருள்களை அதுதான் அந்த பிளேட்டு. ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள். 1450 ரூபா இந்த பிளேட்டினுடைய. இது வந்து கிரீவ்ஸ் கம்பெனி. இதுதான் வந்து இந்த கருடா ஆட்டோவுக்குள்ளே அந்த ஸ்டார்டர் பிளேட். இந்த பிளேட் இதில் தான் அந்த மோட்ரு வச்சோம்னா 800 மோட்ரு கச்சுன்னு ஃபிட் ஆகும். இந்த போல்ட்டு நம்ம போடும்போது டைட் ஆகும். இந்த பின்பக்கம் வந்து மோட்டரை சொருகுவோம். மோட்டரை சொருகி டைட் பண்ணுவோம். போல்ட்டு போட்டு 12-13 நினைக்கிறேன். அதை போட்டு இந்த பாருங்கள், இந்த இதில் வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். வச்சு காட்டும்போது இந்த 800 மோட்ரு போட்டோம்னா அது கச்சுன்னு பொருந்தும். இப்போ நம்ம வந்து இந்த மோட்டரை பிளேட்டோடு உள்ள சொருகி பார்க்கும்போது அங்கங்கே இடிக்கும். லேசாக இத்தனோண்டு கொஞ்சமாக அப்படி லைட்டாக ராவி அதை அசைச்சு உள்ளே சொருகிக்கலாம். இப்போ செல்ஃப் மோட்ரை வந்து உள்ளே சொருகணும்னா இந்த பிளேட்டை வந்து இடைஞ்சலாக இருக்கும், இடிக்கும். நேருக்கு நேராக வர்றதுனால அதை வந்து நம்ம வந்து எல் மாதிரி அறுக்கிறோம். ஆமாம், இது வந்து நல்ல கனமாக இருக்கனால ஆங்கிள் கிரைண்டர் வச்சு பொறுமையாக அறுத்துக்கிறோம். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்தாலும் ஸ்பீடு பண்ணியிருக்கோம், வீடியோ ஸ்பீடு பண்ணியிருக்கோம். ஓகே, இது இந்த மாதிரி
அது நீங்கள் இதே மாதிரி பாருங்கள், பார்த்து அறுத்துக்கிறங்க. எல்லோரும் வந்து அறுத்து சிலர் வந்து ஒரு சதுரமாக பானை மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து அப்படி வைக்கலை. யூ மாதிரி நல்ல கனமான பட்டையை வந்து அளந்து ஒரு குச்சி வச்சு அளந்து நீங்கள் தொடர்ந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதை வச்சு பார்த்து ஒரு குச்சியில் ஒரு விளக்கமாத்து குச்சியை வச்சு அளவெடுத்து, அதாவது உள்ளளவு அதுக்கு மேலே அந்த மோட்டருனுடைய மேல் பகுதியை சுற்றிலும் யூ மாதிரி ஒரு கனமான பட்டையை எடுத்து பெண்டு பண்ணி அதை வந்து வெல்டு வைக்கிறோம். அது வெல்டு எப்படி வைக்கிறோன்னா, இதை வச்சுக்கிட்டே வைக்கணும். அப்போ தான் இதை வச்சு போல்ட்டெல்லாம் போட்டுட்டு அந்த யூ மாதிரி அடித்த நம்ம ஒரு பெரிய பட்டையை கனமான பட்டையை வச்சு அப்படி வெல்டு வச்சுக்கிறோம். லேசாக ஒரு டாக்கு வச்சுட்டு மறுபடி கலட்டி வெளியே எடுத்து ஸ்ட்ராங்காக வெல்டு அடிச்சுட்டு அப்புறம் தூக்கி மாட்டணும். வெளியவே நம்ம வெல்டு வச்சுட்டு நம்ம தூக்கி வச்சோம்னா சமயத்தில் ஓட்டையெல்லாம் ஃபிட் ஆகாது. அதனால் டீசல்லாம் அடைச்சிட்டு ஒரு ஈர துணியை நம்ம பத்திரமா வச்சுட்டு, கொஞ்சம் நல்ல நினச்ச ஒரு கனமான ஈர துணியை கூட வச்சுட்டு, நம்ம டேங்கெல்லாம் கூட கழட்டிக்கலாம். பெட்ரோல் டீசல் இல்லாமல் டேங்கெல்லாம் கழட்டிட்டும் வேலை பார்க்கலாம். ஸோ வச்சுட்டு இதை வந்து நம்ம அறுத்து வச்சுட்டு, வச்ச பிறகு போல்ட்டெல்லாம் போட்டுட்டு, அதுக்கு பிறகு அந்த யூவை வச்சு பற்ற வச்சு மறுபடி கழட்டிட்டு ஸ்ட்ராங்காக வெல்டு வச்சு ராவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் அந்த பிளேட்டுக்கு போகலாம். இவ்வளோ விவரமாக நம்ம சொல்கிறது புதுசாக செய்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ இந்த பிளேட்டை பாருங்கள், குச்சி வச்சு அளவெடுக்கிறோம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம 2 துண்டாக வெட்டணும். எல் மாதிரி ஒன்று, இந்த ஓரத்தில் ஒன்று போல்ட்டு போட்டிருக்குல்ல, இதை போல்ட்டை வச்சு டைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதையும் டைட் பண்ணிவிட்டு மோட்டரை வச்சு பார்த்துக்கிட்டு, இப்போ இந்த ஒரு பெண்டை அந்த குச்சியினுடைய உள்ளளவுக்காக அந்த பெண்டை நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா அந்த 2 ஓரத்தையும் கரெக்டாக வெல்டு வைக்கணும்னு சொன்னால் அந்த உள்ளளவுக்கு குச்சி இருக்குது. ஏற்கனவே நம்ம அளந்த குச்சி. இப்போ இந்த அளந்த குச்சியை நம்ம வச்சு காட்டுறோம். இப்போ கச்சிதமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கலட்டி மாட்ட முடியும். அங்கே இப்போ நிறைய இடம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டை அந்த குச்சியினுடைய உள்ளளவுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நம்ம வந்து வளைச்சிக்கிட்டு நல்ல கனமான பட்டை இப்போ நம்ம அதை அறுத்துட்டு இப்போ நம்ம அதை பாருங்கள், ஏற்கனவே நம்ம இப்போ நம்ம அந்த அறுத்த அந்த யூ மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், கனமான பட்டை. அதை வந்து டாக் வச்சிட்டோம். லைட்டாக லேசாக அங்கிட்டும் டாக் வச்சிட்டோம். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆல்ரெடி எல் மாதிரி மேலே அங்கே வச்சதையும் இந்த ஓரத்தில் வச்சதையும் கரெக்டாக அளவெடுத்து அந்த செஞ்சதையும் வச்சு ஒரு டாக் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெளியே வச்சு ஸ்ட்ராங்காக வெல்டு அடிச்சுட்டு ராவிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சோம்னா ஈஸியாக நமக்கு வந்து பொருந்திடும். இப்போ நம்ம முந்தி மாதிரியே அந்த ஸ்டார்டர் பிளேட்டில் மோட்ரு 800 அந்த மோட்டரை வந்து உள்ளே பொருத்திட்டோம். ஏற்கனவே ஃப்ரீயாக பொருத்தி பார்த்ததுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பேட்ரி கொடுத்து அந்த மோட்ரு இயங்குதான்னு ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறோம். பேட்ரி வச்சு அந்த மோட்ரு வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்து அந்த சோல்நாட் சுவிட்சுன்னு சொல்லுவோம், அது இப்போ தெரியும். பின்னாடி அந்த மோட்ரு இயங்குதான்னு ஒரு செக் பண்ணுறோம். டயர் இடிக்குது, அதில் எதில் இடிக்குது? பல்லு வெளியே விடாமல் வெளியே வரலையா? அதுதான் இப்போ வெளியே வந்து சுற்றுது பாருங்கள். வெளியே வந்து இப்படி தான் வந்து சுற்றி தள்ளி விட்டு அது உள்ளே போயிடும். மோட்ரு எப்படி இயங்கும்னா, டச் ஆன உடனே அங்கேருந்து வேகமாக வந்து ஃப்ளைவீலில் நம்ம பொருத்த போகிற ரிங்கை சுற்றி விட்டுட்டு உள்ளே போயிடும். இதுதான் செல்ஃப் மோட்டருனுடைய வேலை. இப்போ மோட்ரு ஓகே, மோட்ரு வந்து சூப்பராக வேலை செய்யுது. இப்போ நம்ம பிளேட்டை நம்ம பொருத்திட்டோம். அதாவது அந்த பிளேட்டில் மோட்டரை பொருத்தி ஃபிட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ சைலன்சரையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போது வேறு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அப்போ சைலன்சரையும் கவனிங்க. அதுக்குள்ளே ஒரு பெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், சின்ன பெட்டி. இது நம்ம செஞ்ச பெட்டி. இதுக்குள்ளே வந்து அந்த இதனுடைய ஆர்ஆர் யூனிட்டு, அதுக்குள்ளே ஆர்ஆர் யூனிட்டு, ஹானுக்குள்ளது, ஒரு செல்ஃப் மோட்டருனுடைய சுவிட்சு, இன்னும் சில ஃப்யூஸு, இன்னும் சில இதுகளெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே பத்திரமா இருக்குது. ஒரு எலியோ எதுவும் போகாமல் ஒரு கனமான பிளேட்டில் செஞ்சு மூடியிருக்கு. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க 12 வோல்ட் அமரான் பேட்ரி, சின்ன பேட்ரி.
அது வந்து 9Ah உள்ள பேட்ரி. இது ஆன்லைனில் 1600 வாங்கலாம். வெளியே வாங்கினோம்னா 2250 2300. மற்றபடி ஆன்லைனில் சொன்னோம்னா கூட அது நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுலேயும் கேரண்டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த சைலன்சரை செஞ்ச வீடியோ தனியாக இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம முக்கியமானது வந்து ஃப்ளைவீல். இந்த ஃப்ளைவீல் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ளைவீல் வந்து நம்ம செஞ்சதை பற்றி ஒரு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளைவீல் செட்டப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருக்கோம். செகண்ட் பார்ட்டு தான் இது. அதை தனியாகவும் போட்டிருக்கோம். இதை மொத்தமாக சேர்த்து செல்ஃப் மோட்டரோடு சேர்த்து போட்டிருக்கோம் வயரிங் இல்லாமல். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வந்து அபே த்ரீ வீலர் ஆட்டோவுக்குள்ளது இந்த ஃப்ளைவீல். இது வந்து புதுசு வாங்க போனால் அது எவ்வளோ வரும்னு தெரியல. நாங்கள் பழசாகவே கடையில் அபே ஆட்டோ அது மாதிரி ஏற்கனவே வீடியோவில் சொன்னது போல் மதுரைன்னா சிம்மக்கல், இங்கே திருச்சின்னா பாலக்கரை, கோயம்புத்தூர்னா உக்கடம், இன்னும் வந்து உடுமலைப்பேட்டை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கும். மார்த்தாண்டா கன்னியாகுமரிலாம் ஆத்திரி கடைன்னு சொல்லி அந்த மோட்ரு பிடிக்கிறது. மொத்தத்தில் அபே மோட்டருக்குள்ள அபே ஆட்டோவுக்குள்ளே ஃப்ளைவீல். இது ஒரு 1000 கேட்பாங்க, 2000 கேட்பாங்க, 2500 கேட்பாங்க. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி இது வாங்கிக்கிறோம். கீழே இந்த அவர் அளக்கிறது வந்து ஏற்கனவே இருந்த பழைய ஃப்ளைவீல். இப்போ இதனுடைய உள்ள அளவை அவர் அளந்துக்கிறார். உள்ள அளவை வந்து அளந்துக்கிறார். இவர் தான் மிஸ்டர் முருகேசன். இவர் வந்து ரொம்ப பொறுமையாக, உதவியாக, ரொம்ப அக்கறையோட, நிதானமாக, சிறப்பாக எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாரு. இவர் வந்து சண்முகாலயத்துங்கிற இடத்துல, அறந்தாங்கியில் சண்முகாலயத்தில் இருக்கிற டர்னர் மிஸ்டர் முருகேசன். இவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவிக்கிறோம். இவர் எங்களோட ஒத்துழைச்சி ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அன்பாக கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தார். மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த ஃப்ளைவீல் பார்த்திங்கன்னா மேலே ஒரு வரந்தை இருக்குது, உள்ள நடுவில் ஒரு வரந்தை நீட்டிகிட்ருக்கு. அந்த ஒரு எட்ஜு பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த வரந்தை, அதை உள்ளே இருக்கிற ஒரு பெண்டு, ஃபுல் பெண்டு இல்லை, ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை ரெண்டையுமே எடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அது இடிக்கும். ஆக அதை எடுத்துடணும். அதை தான் இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு சுத்தமாக. இதை எடுத்துட்டு இந்த அதாவது வெளியே இருக்கிற வரந்த அரைஞ்சி உள்ளே ஓடிட்டுருக்கிறதுல ஒரு கவனித்து ஷார்ப் பண்ணோம்னா தெரியும், ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே எடுத்துடணும். ஏன்னா அது போய் இடிக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த உள்ளே பொறுத்துற நம்ம இதை அதில் இருக்கிற காயில், அதில் இருக்கிற மேக்னெட்டை எடுத்து இதில் பொருத்துவோம், அந்த ஃப்ளைவீலில் இருக்கிறத. அப்போ அந்த மேக்னெட்டு காயிலுக்கு மேலே ஓடினா தான் கரண்ட்டு உற்பத்தி ஆகும். கரண்ட்டு உற்பத்தியானது தான் பேட்ரிக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இது ரெண்டையுமே எடுத்துடணும். அதுக்கு பிறகு ஃப்ளைவீலை இப்போ நம்ம இந்த மேலே ஒரு பின்னு காட்டுதில்ல, அந்த இடத்துல ஃப்ளைவீலுக்காக கடைஞ்சிட்டு அந்த ஃப்ளைவீலை நம்ம டைட்டாக இருக்கணும். அப்போ இந்த ஃப்ளைவீல் கணத்துக்கு அதை கடைவார் சொல்லியிருக்கோம், வச்சு பார்த்து. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து அந்த டர்னர் திறமையானவங்க, ஓரளவு வேலையை கரெக்டாக செய்ய தெரிஞ்சவங்க தான் அதுக்கு நுணுக்கமாக செய்ய முடியும். ஸோ அதை வந்து இப்போ வந்து ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கிறாரு ஃப்ளைவீலை. அப்புறம் இதை ரெண்டையும் கடைஞ்சிட்டு, அப்புறம் அதுக்குள்ளே நல்லா கடைஞ்சிட்டு ஃப்ளைவீலை வச்சு பழுக்க வச்சு, அதை நல்லா தீயில் பழுக்க வச்சு இருக்கும்போது ஆறினோன்னு சுருங்கிடும். அதுதான் நமக்கு ஓடக்கூடியது, அந்த செல்ஃப் மோட்டர் சுற்றி விடக்கூடியது. அதுக்கு பிறகும் சின்ன வேலை, இந்த நடுவில் உள்ள அந்த துவாரம் இருக்குது பாருங்கள், அந்த சென்டரில் இருக்குது, அதையும் லேசாக கொஞ்சம் டேப்பராக இருக்கும், அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண சொன்னோம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. அது அந்த டர்னட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்து அவங்க ஒரு 1000 1500 கேட்பாங்க, அது ஊரை பொறுத்து. ஆனாலும் அவங்க பொறுமையாக ஒரு 2-3 மணி நேரம் அவங்க பொறுமையாக அதை செய்வாங்க.
இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மாருதி 800 ஃப்ளைவீல் ரிங்கு. இந்த ரிங்கை வந்து சென்டரில் நுணுக்கமாக ஒரு அளவெடுத்துக்கிறாரு அந்த அவருடைய ஸ்கேலில். அவங்க தான் அதை நுணுக்கமாக எடுக்க முடியும். இப்போ இதுக்காக கொஞ்சம் கம்மியாக அதை வந்து கடையணும், உள்கடைசல் வெளியே எடுத்துட்டு அதை பார்த்துக்கிறார். அவுட்டனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறார். இப்போ ரிங்கினுடைய அது இப்போ வந்து கடித்த மாதிரி ரொம்ப லூஸாக போகாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே அதை வந்து அவங்க கடைஞ்சி எடுத்தும்போது நம்ம வந்து பழுக்க வச்சு இந்த ரிங்கை வச்சு சும்மா தட்டினோம்னா டைட் ஆயிரும். அதை அவர் என்ன துல்லிதமாக அளவு எடுத்துக்கிறாரு. இனி தான் வந்து அவர் கடையை ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ வந்து இந்த அவுட்ரு அரைஞ்சி இந்த வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்படின்னுடைய ஒரு அரைஞ்சி நீட்டிகிட்டு இருக்கும். மற்ற என்னென்ன ஃப்ளைவீல் எப்படி இருக்கோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாங்கினது இது. அதில் நம்பர்லாம் கூட போட்டிருக்கோம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு வெளியே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்து ஒரு கடையில் ரொம்ப மெதுவாக தான் ஓடுச்சு. வீடியோவை தான் நம்ம ஸ்பீட் பண்ணியிருக்கோம் டைமை சுருக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். ஸோ வந்து அதை வந்து ரொம்ப பொறுமையாக அந்த வெளியே இருக்கிற அவுட்டரை வந்து இப்போ கடைஞ்சி சுத்தமாக ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்கிறாரு அந்த இதை. இப்போ வெளியே இருந்துச்சு பாருங்கள் நீட்டிகிட்டு இருந்ததை, அதை கம்ப்ளீட்டாக சமமாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளைவீலை சொருகும்போது அது இடிக்காது. கரெக்டாக அந்த காயிலுக்கு மேலே, அதாவது நம்ம அங்கே உள்ளே இருக்கல அந்த காயிலுக்கு மேலே நம்ம மேக்னெட்டை உள்ளே பொருத்துவோம், அது போய் மேலே சுற்றும். ஸோ வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற இந்த ஃப்ளைட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டர் பிளேட் அதை லேசாக ஒட்டாமல் அப்படியே போயிருக்கும், பிடிக்காது. ஓகே, இப்போ ரெண்டாவது நமக்கு வந்து உள்ளேயும் நமக்கு வந்து எவ்வளவுன்னு பார்க்குறாரு. ஏற்கனவே உள்ள பழைய ஃப்ளைவீல், ஏன்னா அது ஏற்கனவே இது ஓடினதானே, இதே அளவு வந்து உள்ள நடுவில் இருக்கிறத நீட்டிகிட்டு இருக்கிறதையும் கட் பண்ணணும். ஏன்னா அது தள்ளும். இது தள்ளுச்சுன்னா அந்த காயில் தள்ளி நிற்கும், மேக்னெட் தள்ளி நிற்கும், காயிலுக்கு மேலே ஓடாது. ஆகவே தான் அந்த நடுவில் இருக்கிறதும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அவரும் அளந்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. இப்போ அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதை ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கோடு ஒன்று அதில் அளவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு வரும். நம்ம 1/2 இன்ச்சுன்னு சொல்கிறதுனால நீங்கள் 1/2 இன்ச்சு எடுத்துடக்கூடாது. அது டர்னர் அளந்துக்குவாங்க. வச்சு பார்க்கும்போது இதில் இந்த ஃப்ளைட்டில் மேக்னெட்டை டைட் பண்ணுவோம் போல்ட்டு போட்டு, அந்த புள்ளிக்கு சுற்றிலும் காயில் இருக்கும். இப்போ இதை பொருத்தும் போது இது சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த இதில் இருக்கிற மேக்னெட் வந்து அந்த இதில் இருக்கிற அந்த காயிலை சுற்றிலும் ஓட ஆரம்பிக்கும் உரசாமல். அப்போ தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது இடிக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறத அதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துடுறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லது ஒரு டர்னட்டை நீங்கள் விவரமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நேரம் எடுத்து இதை விவரமாக சொல்லிகிட்ருக்கோம். வேறு ஒன்றும் நேரத்தை போக்குறதுக்காக இல்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இப்போ உள்ளதையும் கடைஞ்சிட்டோம், மேலே உள்ளதையும் கடைஞ்சிட்டோம், ஃப்ளாட் ஆகிடுச்சா. இப்போ நமக்கு பாக்கி உள்ள வேலை வந்து இந்த ரிங்குக்காக அளவெடுக்க வேண்டியது தான். ரிங்குக்காக நம்ம அளவெடுக்கிறது மட்டும்தான் அடுத்த வேலை இருக்குது. இப்போ ஃப்ளைவீல் ரிங்கு அப்போ நம்ம மனதில் வச்சுருப்பீங்க, மாருதி 800 காருக்குள்ளே ஃப்ளைவீல் ரிங்கு. ஓகே, இப்போ அந்த ரிங்கினுடைய முதல்ல அந்த கணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கணத்துக்காக கடைய ஆரம்பிக்கிறார். அதை சுத்தமாக மில்லிமீட்டர் கணக்கில் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கேலில் அதை வச்சுட்டு சைடை வந்து துல்லிதமாக
கடையிறாங்க. அதை கடையும் போது கொஞ்சம் டைட்டாகவே கடையணும், ரொம்ப டைட்டாக கடையணும். நம்ம அந்த ரிங்கை வந்து தீயில பழுக்க வச்சு அப்போ பழுக்க வைக்கும்போது விரியும். அப்போ தட்டும்போது அதில் போய் டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அது வந்து அந்த ஹீட்டு ஆறினோடனே இறுக்கி பிடிச்சிக்கிறோம். இப்போ அந்த சைடினுடைய கணத்துக்காக அதை வந்து கடையிறாங்க. கடைஞ்சிட்டு அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதை பொறுமையாக கடையிறார். டீ குடிங்க ஆறிதான்.
இப்போ வந்து கடைசியாக அந்த ரிங்குக்காக கடைஞ்சி முடிச்ச உடனே உள்ளே இந்த ஓரத்தில் கொஞ்சம் பிசுறு இருக்கும், ஒரு வறந்த மாதிரி ஒரு 1/4 இஞ்சியில் இருக்கும். எங்கள் இதில் இருந்துச்சு. அதை வந்து சமமாக ஃப்ளாட்டாக அந்த இதோடு சேர்த்து எடுக்க சொன்னோம். ஏன்னா அந்த இதை வச்சு பார்த்தா இடிக்கும். அந்த காயிலில் மேக்னெட், அந்த மேக்னெட் வந்து ரவுண்டாக இருக்கும். அந்த இதில் இருக்கிற ஓட்டை வந்து அந்த மேக்னெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மேக்னெட்லேயே வந்து த்ரெட் இருக்கும். இந்த நம்ம இதில் வந்து இந்த ஃப்ளைவீலில் கரெக்டாக இருக்கும் இந்த ஓட்டை. அந்த அலங்கி போல்ட்டை வந்து நம்ம மேலேருந்து ஒரு 5 போல்ட் இருக்கும். அதை நம்ம அங்கேருந்து போட்டோம்னா கரெக்டாக அந்த ஹோல் வழியாக வந்து உள்ளே நம்ம வைக்க போகிற அந்த மேக்னெட்டை வந்து டைட்டாக லாக் ஆகும். அப்போ இந்த மேக்னெட்டு படியாது. ஆகவே தான் இந்த உள்ள ஓரத்தில் உள்ள அந்த பிளேட்டை வந்து நீட்டிகிட்டு இருக்கிற கொஞ்சோண்டு ஒரு 1/4 இஞ்சி அதை சுத்தமாக அதை எடுக்க சொன்னோம். அதை அவரும் அளந்து பார்த்துட்டு அதே மாதிரி எடுத்துகிட்ருக்கிறார். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் கவனித்து சொல்லணுங்கிறக்காக தான் ரொம்ப விவரமாக பொறுமையாக இதை நம்ம விவரமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். கடைசியாக அந்த உள்ள ஃப்ளாட்டாக அந்த மேக்னெட்டை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அளந்து கரெக்டாக எடுத்துகிட்ருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒர்க் ஷாப்லேருந்து அந்த கடைஞ்ச ஃப்ளைவீலை வாங்கிட்டு வந்துட்டோம். இது இருக்குது, வச்சு பார்க்குறோம் பாருங்கள். உள்ளே இருக்கிறது காயிலு, உள்ள நடுவில் அந்த மேக்னெட் இருக்குது. இப்போ வந்து சுற்றிலும் ஒரு 4 செங்கலை சின்னமாக வச்சுருக்கோம். சின்ன செங்கல் வச்சு ஏற்கனவே இருக்கிற இந்த வேஸ்ட்டு, அந்த துடைக்கிற கம்பெனி வாங்கின வேஸ்ட்டு, பழைய துணியெல்லாம் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஆயிலை சுற்றிலும் ஊற்றிட்டு இந்த ரிங்கை தூக்கி இதில் வச்சுருக்கோம். ரிங்கை வச்சுட்டு கொஞ்சம் அந்த வேஸ்ட் ஆயில் ஊற்றி சுற்றிலும் இந்த தென்னை மட்டையினுடைய அந்த ஓலை, சீவன ஓலை இருந்துச்சு, அது போட்டுக்கலாம். அல்லது ஒரு மரத்தூளோ அல்லது அந்த தைல மரப்பட்டை, ஏதோ ஒரு சின்ன நைஸாக உள்ள சீக்கிரம் தீப்பிடிக்கக்கூடிய, லகுவாக சீக்கிரம் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு இதுகளை வச்சு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக நம்ம தீயை சுற்றிலும் பற்ற வச்சு விட்டோம்னா ரொம்ப ஸ்பீடாக அது அந்த ரிங்கு வந்து ஹீட் ஆகும். ரிங்கு ஹீட் ஆன உடனே 2 குரடு வச்சுக்கிறணும். 2 குரடு வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சு லேசாக தட்டினோம்னா அழகாக நமக்கு வந்து இந்த வீல் வந்து நம்ம கடைஞ்ச அந்த ஃப்ளை வீலுக்குள்ளே போய் செட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க கடைஞ்சிருப்பாங்க, நுணுக்கமாக கடைஞ்சிருப்பாங்க கரெக்டாக. அப்போ இது தீ எரியும் போது அது விரிஞ்சு கொடுக்கும். நல்ல ஹீட்டில் அந்த ரிங்கு விரிஞ்சு கொடுக்கும். அந்த இடத்துல வச்சு நம்ம தட்டும்போது லேசாக தட்டினோம்னா போதும், கரெக்டாக அது போய் டைட்டாக உட்காந்துரும். கொஞ்சம் நம்ம லேசாக நம்ம அவ்வளோ பழுக்காதனால கொஞ்சம் லேசாக தண்ணியை கூட தெளித்தோம்னாலும் டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அல்லது ஆற விட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம வந்து அந்த தீயை வச்சு கொளுத்திட்டுருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா எரிஞ்ச உடனே அந்த ரிங்கை கொஞ்சம் லேசாக நகட்டி விடலாம். கல் இருக்கிற இடத்துல சூடாகாதுல்ல. ஆக இத்தினோண்டு ஒரு குரடில் பிடிச்சிட்டு இது பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த சூடு எல்லா ரிங்கினுடைய எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கீழே போடணும், கீழே தான் ஒரு கீழ் பக்கம். அங்கே கட்டு கட்டுறா, நீ இங்கிட்டு வரட்டா. இப்போ நம்ம பழுக்க வச்ச அந்த ரிங்கை எடுத்து அப்படியே ஜென்டலாக மேலே வைக்கிறோம். மேலே வச்சு அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அந்த பல்லை இருக்கும்போது அதாவது பின்பக்கம் வந்து லேசாக கிராஸாக இது பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பல்லை ராவண மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த செல்ஃப் மோட்டருடைய பல் வந்து பிடிக்கிற இடம். வெளியே ஒரு பக்கம் வந்து நேராக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து லேசாக கிராஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கணும். பழுக்க வச்சு நீங்கள் இருக்கும்போது, அதாவது பின்பக்கம்
பின்பக்கம்னு சொல்லும்போது பின்பக்கம் வந்து அடிக்கவே இல்லை. ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். லேசாக கிராஸ் பண்ணது வந்து நமக்கு முன்பக்கம் இருக்கணும். அதாவது அந்த பல்லு பிடிச்சி ஓடுற இடத்துக்கு இருக்கணும். பல்லு வந்து அந்த செல்ஃப் மோட்டருடைய பல்லு வந்து பிடிச்சி ஓடுற இடம் வந்து கிராஸாக இருக்கணும். இந்த ரிங்கை அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் இறுக்கி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இதில் மாட்டி பார்த்தோம். மாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நடுவில் வந்து ஹோலை வந்து நடுவில் இந்த புள்ளியில் ஓடுற ஹோல் வந்து கொஞ்சம் ட்ரூ பண்ணணும். கொஞ்சம் லேசாக கடைய வேண்டியது இருந்துச்சு, பெருசுப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. டேப்பராக இருக்கனால அவர் கொஞ்சம் அளவெடுத்துட்டு டைம் எடுத்துகிட்டு எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக அந்த வேலையும் செஞ்சு கொடுத்தார். இந்த டேப்பரை வந்து கொஞ்சம் அகலப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஆகவே லேசாக வந்து ட்ரூ பண்ணி கொஞ்சம் எடுத்து ராவி உள்ள இது வச்சு நடுவை வச்சு கொஞ்சோண்டு லைட்டாக லூஸ் பண்ணி கொடுத்தார். அப்போ வச்சு இருக்கும்போது அந்த அது வந்து நல்லா டைட்டாக உள்ளே ஏறிடும். அந்த கிராங்க் சாஃப்டினுடைய வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற அந்த புள்ளியில். அதுக்காக தான் அந்த வேலை செஞ்சிட்ருக்கிறார். உள்ளே இந்த சென்டரில் இந்த ஹோலை கிடைக்கிறார் பாருங்கள், ஓட்டை. அது வந்து டேப்பராக இருக்கும். அதனால் கிராஸ் பண்ணி லேசாக நம்ம எவ்வளோ கேட்டோமோ அதை அளந்துக்கிட்டார். நம்ம வண்டியை காட்ட முடியல. இப்போ புல்லட்டை வந்து டோ பண்ணி வாசலில் நிற்கிது, ஒர்க் ஷாப் வாசலில். அவர் சொருகி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படிங்கிறத. அன்றைக்கி மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவர் பொறுமையாக அதை கொஞ்சம் நமக்கு அழகாக அந்த டேப்பரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தார், கச்சுன்னு போய் சேர்ற மாதிரி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் ஹிஸ் குட் ஒர்க் டு மிஸ்டர் முருகேசன் த டர்னர் முருகேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் புதுக்கோட்டை ரோடு அந்த அறந்தாங்கியில் இருக்கிற சங்கீதா லேத் அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளைவீலை வந்து புள்ளியில் வச்சு கொஞ்சம் லேசாக ஆட்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களும் இதுக்கு முன்னே சிறப்பாக பல வேலைகளை எங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க. மனமார்ந்த நன்றியை சங்கீதா லேத் அவங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தொட்ட உடனே அப்படியே ஒரு லேசாக தொட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது, சூப்பராக ஓடுது. இன்ஜின் வேலையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் நல்லா மைலேஜும் கொடுக்குது. இப்போ நம்ம சின்ன அந்த ஃபோர்க்கு சாக்கப்ஸர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு இனி ஒரு 15 வருஷத்துக்கு சூப்பராக வண்டி ஓடும். அதுமாதிரி இன்ஜின் ஒர்க்கு வேலை பார்த்து கொடுத்தா நம்ம பெருமாள் அண்ணன் மெக்கானிக் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுது. டீசல் புல்லட்டை பொறுத்த மட்டும் நம்ம வந்து நீங்கள் கவனித்து இது பண்ண வேண்டியது அந்த ஸ்டார்டர் பிளேட்டு, செல்ஃப் மோட்டர் வைக்க ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது, மேலே அந்த வெல்டு வச்சு பற்ற வைக்க வேண்டிய இது பெண்டு, அதுக்கப்புறம் சைலன்சர் ஆல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டி வச்சு அதனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது, RR யூனிட் இதெல்லாம் வைக்கிற அந்த பெட்டி, அதுக்கு பிறகு பேட்ரி பாக்ஸ் ஒன்று நம்மளே செட் பண்ணிக்கிற வேண்டியது தான். அதுக்கு பிறகு முக்கியமானது வந்து ஒயரிங். ஏன்னா ஹெட்லைட்டு நம்ம ஒரு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்குறோம், ரெண்டு சின்ன லைட்டு, பின்னாடி 2 நம்பர் பிளேட்டு கீழே 2 சின்ன பல்பு வச்சுருக்குறோம், அப்புறம் வந்து 2 ஹார்ன் வச்சுருக்குறோம். இது மாதிரியான ஐட்டம்ஸ் பூரா எலக்ட்ரானிக்ஸு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். இது மிக முக்கியமான பார்ட்டு ஒயரிங். அதை வந்து இந்த வீடியோவில் போட முடியாது. அப்புறம் பொறுமையாக இந்த புல்லட்டுக்கு நம்ம எப்படி ஒயரிங் பண்ணோம், பேட்ரி வச்சது, RR யூனிட் வச்சது, கரண்ட் எடுத்து கொடுத்தது, அது எப்படி நம்ம ஒயரிங் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுமையாக ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் இதெல்லாம் கவனமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான்
நீங்கள் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே கொஞ்சம் பொறுமையாக எப்படியும் ஒரு 10-15 நாள் டைம் வேணும். நீங்கள் செஞ்சு நீங்கள் அழகாக உங்கள் வண்டியை நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டர் வர்ற அளவுக்கு ஒரு வண்டியை பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். லைஃப் லாங்காகவும் ஓட்டலாம். சரி, நன்றி நண்பர்களே. நம்ம பெற்ற அந்த பயனை மற்றவர்களும் பெறட்டும். இதை வச்சுருக்கிறவங்களும் இந்த விவரம் தெரிஞ்சால் தான் அதை செஞ்சுக்கிற முடியுங்கிற நோக்கத்துக்காக இதை பொறுமையாக இவ்வளோ தூரம் அதை கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம்.